நாட்டை விட்டு வெளியேறிய ஷேக் ஹசீனா பறந்து கொண்டிருக்கும் ஹெலிகாப்டர் எங்கே இருக்கிறது என்பது குறித்து விளக்குகிறார் நமது செய்தியாளர் ஆனந்தி. ஆனந்தி, ஷேக் ஹசீனா சென்ற ஹெலிகாப்டர் தற்போது எங்கே இருக்கிறது? சக்தி, வங்கதேச பிரதமர் ஷேக் ஹசீனா நாட்டை விட்டு வெளியேறிட்டாங்க, பதவி விலகிட்டாங்க அப்படின்னு சொல்லப்படுது. ஆனால் அவங்க அங்கிருந்து இந்தியாவில் தஞ்சமடைய போறதா அப்படின்னு சொல்றாங்க. ஒருவேளை அவங்க இந்தியாவுக்கு வராங்களா, இல்லை இந்தியாவிலேருந்து வேற ஒரு நாட்டுக்கு போறாங்களா தஞ்சமடைகிறதுக்காக அப்படிங்கிற தகவல்லாம் நமக்கு தெரியல. இப்போதைக்கு ஷேக் ஹசீனாவுடைய விமானம் எங்க இருக்கு அப்படிங்கிறத நம்ம ஃபிளைட் ரேடார் அதன் மூலமாக இப்போ அது எங்க இருக்கு அப்படிங்கிறத நம்ம லைவ்ல காமிச்சிட்டு இருக்கோம். சரியாக 2:30 மணிக்கு பங்களாதேஷத்துல இருக்க டாக்கால சரியா 2:30 மணிக்கு அவங்க இங்கேருந்து கிளம்பி இருக்கிறாங்க. அவங்க அங்கேருந்து அப்படியே வெஸ்ட் பெங்கால், ஜார்க்கண்ட், அங்கேருந்து வாரணாசி, இப்போ அவங்க பிரயாக்ராஜ் அதோட ஏர் ஸ்பேஸில் அவங்க இருக்கிறாங்க. இப்போ அவங்க இங்கேருந்து டைரெக்டாக டெல்லி போகிறாங்க அப்படிங்கிற ஒரு தகவலும் வெளியாகி இருக்கு. ஒருவேளை அவங்க அங்கேருந்து டெல்லி போகிறாங்க அப்படின்னா அவங்க அங்கேருந்து லண்டனுக்கு போவாங்க அப்படின்னு சொல்லப்படுது. இவங்களுடைய விமானத்தினுடைய ஐடி பார்த்தீங்க அப்படின்னா AJAX1431. இதை வச்சு தான் நம்ம இங்கே ட்ராக் பண்ணிட்டு இருக்கோம். முதல்ல இவங்களுடைய விமானத்தை பற்றியே நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த விமானத்தினுடைய பெயர் லாக்ஹீட் C-130J ஹெர்க்யூலஸ் தான். இந்த விமானத்தை பொறுத்த வரைக்கும் அதனுடைய ஸ்பீடு எந்த அளவுக்கு இருக்குன்னா 1 மணி நேரத்துக்கு 550 கிலோமீட்டர் வரைக்கும் வேகமாக செல்லக்கூடிய அளவில் இதனுடைய ஸ்பீடு இருக்கு. இதில் இந்த விமானத்தில் ஃபியூயலை நம்ம ஃபில் பண்ணிட்டோம் அப்படின்னா கூட 4400 கிலோமீட்டர் வரைக்கும் பயணிக்க முடியும் அந்த விமானத்தில். இப்போ நம்ம சொல்லியிருந்தோம் இல்லையா, டாக்காவிலிருந்து டெல்லிக்கு தான் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா இந்த பாத்தை வச்சு நம்ம சொன்னோம் டெல்லிக்கு தான் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு. இப்போ டாக்காவிலிருந்து டெல்லி வரைக்கும் இருக்கக்கூடிய கிலோமீட்டர் எவ்வளோனா 1718 கிலோமீட்டராக இருக்குது. இவங்க இங்கேருந்து இப்போ டெல்லியிலேருந்து லண்டன் போகிறாங்க அப்படின்ற பட்சத்தில் டெல்லியிலேருந்து லண்டனுக்கு எவ்வளோ கிலோமீட்டர்ஸ் இருக்குன்னா 6740 கிலோமீட்டராக இருக்குது. இவங்க இப்போ டெல்லிக்கு வராங்க, சரி டெல்லியிலேருந்து லண்டனுக்கு தான் போகிறாங்க அப்படிங்கிறத எப்படி சொல்கிறாங்க அப்படின்னா அதுக்கு 2 காரணங்களை சொல்கிறாங்க. பொதுவாக உள்நாட்டு விவகாரங்களில் ஏதாவது பிரச்சனை ஏற்படும் போதோ அந்த நாட்டினுடைய அதிபரோ இல்லை பிரதமரோ அவங்க முதல்ல வெளிநாடுக்கு தப்பி செல்றதுக்கு தான் முற்படுவாங்க. அதில் அவங்க முதல்ல தேர்ந்தெடுக்கிற நாடு லண்டனாக தான் இருக்குது. அதனாலையும் ஷேக் ஹசீனா அவங்களோட நாட்டில இருந்து தப்பிச்சு லண்டனில் தஞ்சமடைய வாய்ப்பு இருக்குது அப்படின்னும் சொல்லப்படுது. இன்னொன்று, ஷேக் ஹசீனா தப்பிக்கும் போது அவங்களுடைய விமானத்தில் கூட இருந்தது யார் அப்படின்னா அவங்களுடைய சகோதரி ரிஹானா அப்படின்னு சொல்கிறாங்க. ரிஹானா யார் அப்படின்னா துலிப் சிதிக்கியினுடைய தாயார். இவங்க துலிப் சிதுக்கி யார் அப்படின்னு ஒரு கேள்வி வரும். அவங்க லண்டன் பாலிடிக்ஸில் இருக்கிறவங்க, லண்டன் நாட்டோட முன்னாள் எம்பியாகவும் இருந்திருக்கிறாங்க. அதனால அவங்க லண்டனுக்கு தப்பிச்சு போகிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கிறதாக சொல்லப்படுது. இந்த 2 காரணங்கள் தான் குறிப்பிட்டு சொல்கிறாங்க. இப்போ அவங்களுடைய விமானம் எங்கே இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்குறோம். பிரயாக்ராஜ், இந்தியாவினுடைய பிரயாக்ராஜ் அதோட ஏர் ஸ்பேஸில் தான் இப்போதைக்கு அவங்களோட விமானம் இருக்குது. அவங்க அங்கேருந்து இன்னும் கொஞ்சம் நேரத்தில் டெல்லிக்கு போய் டெல்லியிலேருந்து லண்டனுக்கு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. சக்தி, ஷேக் ஹசீனா ஹெலிகாப்டர் தற்போது எங்கு சென்று கொண்டிருக்கிறது என்ற விவரங்களை விரிவாக விளக்கியதற்கு நன்றி ஆனந்தி.